ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதினிது சேனல். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஸ்லைஸ். பொதுவாக மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்ருப்போம், இல்லைனா ஹல்வா செஞ்சு சாப்பிட்ருப்போம், ஜூஸாக சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு ட்ரை நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதை நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 2 கிலோ அளவு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தை நல்லா தோல் சீவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பான பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படாது, இல்லைன்னா சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மேங்கோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணது ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இதெல்லாம் நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாம்பழ ஸ்லைஸை நல்லா பல்ப்பியாக இருக்குது. இந்த பல்ப்பு நம்ம ஒரு கடாயில் வச்சு நம்ம அது கிண்ட போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணிவிட்டு இந்த மேங்கோ பல்ப்பை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 2 கிலோ மாம்பழத்துக்கு 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமான இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சில மாம்பழம் நல்லா புளிப்புத்தன்மை இருக்கும், அதுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழத்துக்கு சர்க்கரை கம்மியாக தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படாத வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஏலக்காய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரணும். அப்படியே போட்டால் நல்லா ஜெல்லி மாதிரி நிற்கணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம காய்ச்சிக்க போகிறோம். இப்போ நான் ஊற்றுறதுக்காக ஒரு பிளேட்டில் இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக எண்ணெய் நல்லா பிளேட்டில் தடவிக்கலாம். நான் இப்போ 2 கிலோ எடுத்துருக்கிறனால எனக்கு ஒரு 2 பிளேட்டு வந்துச்சு. நான் ஒரு இதில் கொஞ்சம் திக்காக ஊற்றுனேன், இதில் கொஞ்சம் லேசாக ஊற்றிருக்கேன். லேசாக ஊற்றுறது ரொம்ப நல்லா ஈஸியாக சீக்கிரமாகவே காஞ்சிருது. அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரு தின் லேயரை நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு இது நல்ல தின் லேயராக நம்ம இதை தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். நல்ல தின் லேயராக இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் திக் லேயராக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் நீங்கள் 2 நாள் வெயிலில் வச்சு நல்லா எடுக்கணும். அதனால் நல்ல தின் லேயராக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்ல தின் லேயராக நான் தேய்ச்சாச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 2யும் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வெயிலில் ஒரு 2 days 3 days வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு கலரே பார்த்தாலே தெரியும், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ரொம்ப தின்னாக ஊற்றுனது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சமே திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் 2 நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இது மாம்பழம் ரொம்ப கனிஞ்சிருச்சு,
வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் இதுக்குன்னு தனியாக கனிஞ்ச மாம்பழமாக வாங்கி இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது வந்து 2 நாள் கிட்ட வந்து நல்லா காயணும். பாருங்கள், ஒரு ஸ்வீட் மாதிரி நம்மளுக்கு இது வந்து தயாராகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம தின் லேயரில் பாருங்கள், ரொம்ப வந்து நைஸாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாம்பழ சீசன் வந்து முடிய போகுது. இந்த சீசனில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. பாருங்கள், இதை அப்படியே ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணி நல்லா இருக்குது. இந்த ரெசிப்பியில் நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நான் இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இது ஸ்வீட் ரெசிப்பியை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.